நீங்க உங்களோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா, ஒரு சில உணவுகள நீங்க தவிர்க்கணும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் விரும்பும் சாப்பிடுற ஒரு உணவுப் பொருள் தாங்க இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆனா இது எண்ணெயில ஆழமாக வறுத்தெடுத்த ஒரு உணவுப் பொருள்னே சொல்லலாம். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரத்த சர்க்கரை அளவை சட்டென்று அதிகரிக்கும், கார்போஹைட்ரேட்டுகளால நிரம்பியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இவற்றில உப்பு மற்றும் கொழுப்பு அதிகமா இருக்கு. இதை ஒருவர் அடிக்கடி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்த குழாய்களில் கொழுப்புகள் தேங்கி அடைப்பு ஏற்படும். ஐஸ்கிரீம், யாருக்கு தாங்க ஐஸ்கிரீம் பிடிக்காது? ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகமாக இருக்குது. இவை உடல் எடை அதிகரிப்பதற்கும் இதய ஆரோக்கியம் மோசமாவதற்கும் வழிவகுக்கும். அதனால் இதய நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஐஸ்கிரீமை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. பீட்சா, இன்னைக்கு பலரும் அடிக்கடி ஆர்டர் செஞ்சு சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருள் தாங்க பீட்சா. ஆனால் இந்த பீட்சா தான் உலகிலேயே இதய ஆரோக்கியத்தை மோசமாக்குற சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக நிரம்பி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மோசமான பொருள்னே சொல்லலாம். ஒருவேளை இதை நீங்கள் சாப்பிட விரும்புனீங்க அப்படின்னா ஒரு துண்டிற்கு மேலே நீங்கள் சாப்பிடாதீங்க. இல்லாட்டினா விரைவில் இதய நோயால் உங்களுக்கு அவதி ஏற்படலாம். கார்பனேட்டட் பானங்கள், சோடா எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது ஆபத்தானதாங்க. ஏன்னா இது உடல் ஆரோக்கியத்தில் சில கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இது இன்சுலின் அளவையும் அதிகரிக்கும், உடல் எடையை அதிகரிக்கும் மற்றும் வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும். அதனால் நீங்கள் தாகத்தை தணிக்க விரும்புனீங்கன்னா சோடாவுக்கு பதிலாக நீரில் எலுமிச்சை சாற்றினை பிழிஞ்சு நீங்கள் குடிக்கலாம். இறைச்சி, மாட்டு இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மிகவும் ருசியாக தாங்க இருக்கும். ஆனால் இது ஆரோக்கியமற்ற உணவுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது. ஏன்னா இந்த இறைச்சியில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வகையான இறைச்சியை இதய பிரச்சனைகள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்கள் அறவே தவிர்த்திடணும். இல்லாட்டினா இது இதய செயல்பாட்டை மோசமாக பாதிக்கும். ஃப்ரைட் சிக்கன், சிக்கன்ல இருக்கிற புரோட்டீன் எடை இழப்பிற்கு சிறந்தது. ஆனால் இந்த சிக்கனை எண்ணெயில் ஆழமாக வறுத்தெடுத்தா அது உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து ரத்த குழாய்களில் கொழுப்புகளை தேங்க வைத்து இதய நோய்க்கு வழிவகுக்கும். அதனால வயது அதிகரிக்கும் போது ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துடுங்க.